ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் ரெசிபி. டுடே ஹோம் ஸ்டைல் ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரமல் ஜவ்வரிசி பாயாசம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா சோக் பண்ணிக்கணும். சோக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுக்கணும். பேனில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணி சிம்மை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணால் தான் அந்த கேரமல் கசக்காமல் இருக்கும். இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கேரமல் உடனே ஓவர் மெல்ட் ஆகி ஓவர் டார்க்னஸ் ஆயிரும். டார்க்னஸ் ஆனோடனே கசக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது கேரமல் ஒரு ஸ்டேபிளாக ஒரு கலரில் நிற்கும். கேரமல் நம்ம பாயாசம் பண்ணும்போது கசக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண அந்த சுகர் நல்லா கேரமல் ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ 1 கப் அளவுக்கு மில்க் எடுத்துருக்கோம். இந்த மில்க் ஃபஸ்ட்டு அதில் ஊற்றிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தது பாலில் அப்படியே நல்லா கரைஞ்சி கீழே எதுவும் ஒட்டாமல் வந்துடும். இப்போ கேரமெல்லாம் நல்லா பாலில் கரைஞ்சோடனே மறுபடியும் 1 கப் பால் ஊற்றணும். உங்களுக்கு எதளவு பால் வேணும் அப்படின்னா நீங்கள் அதளவு ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கணும். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க்கு இல்லைன்னா தேவை கிடையாது. இது வெறும் ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு சுகர் ஏதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணோம்ல அந்த ஜவ்வரிசியை இதில் போட்டணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆகணும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா லேசாக மட்டும் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர மாதிரி வறுத்துக்கணும். வறுத்துட்டு இந்த பாயாசம் வச்சுருந்தோம்ல அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச கேரமல் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் குடிக்கலாம். எந்த மாதிரி குடித்தாலுமே இது நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.